இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம். திமுக அமைச்சர்கள் மக்களுக்கு கொடுத்த நலத்திட்ட உதவிகள் பற்றிதான். நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் ரைசிங் சன் டாக்கீஸ் பெருமிடன் வழங்கும் இப்படிக்கு தேர்தல். நாளும் ஒரு திட்டத்தோட அமைச்சர் பெருமக்கள் அணிவகுத்து நிற்க அதே ஒரு படமா எடுத்திருக்கிறாரு இயக்குனர் கேமரா கேசவன். மருத்துவக் கல்லூரியில பட்டமளிப்புன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஆட்சியோட சாதனையை சொல்லி அப்டேட் ஆகுறாரு சுகாதார நாயகன். 250 பேர் இன்னைக்கு நாம கிராஜுவேஷன் தரோம். நம்ம ஹாலை பொறுத்த வரைக்கும் ஒரு 500-600 பேர் தான் தாங்கும். ஆனா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வரேன்னு சொல்றாங்க. எப்படின்னாரு, நான் சொன்னேன் ஹாலை மாத்துங்க. அந்த வகையில் அந்த வருஷமே எல்லா பெற்றோரும் வரலான்னு சொன்னாங்க. ஒரு மாணவனுக்கு அவர் சொன்னாரு, சார் இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அதை நான் சொல்லிட்டேன். ஒரு மாணவனுக்கு மட்டும் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு பஸ் பிடிச்சி 54 பேர் வந்திருக்கிறாங்கன்னார். நான் சொன்னேன், சந்தோஷம் தானுங்க. அந்த கிராமத்தில் ஒரு மருத்துவர் உருவாகுவதை அந்த கிராம மக்கள் அந்த அளவுக்கு ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். வந்தா வந்துட்டு போட்டுமே, நீங்க என்ன அதிகபட்சமா பண்ண போறோம், ஒரு சேர் மட்டும் தானே போட போறோம், போட்டு உட்கார வச்சு அந்த மாணவன் பட்டம் பெறுவதை அவர்களும் பார்த்து மகிழட்டுமே என்று சொன்னேன். அறநிலைத்துறை நாயகன் நலத்திட்ட உதவி ரெடி பண்ண சிறு தொழில் அமைச்சர் நாயகன் வரலாற்று கணக்க அடிச்சு விடுறாரு. தமிழ்நாடு முழுவதும் 400 கோடி ரூபாய் மதிப்பில் 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு தருகிற ஒரு அற்புதமான ஆட்சி நடத்தி காட்டியிருக்கிற தலைவர் நம்முடைய முதல்வர். அது மாதிரி முதல் 1000 ரூபாய் பெண்களுக்கு, குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற ஆட்சி. 1,16 லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிற ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. 6வது இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண்கள் மேல் படிப்புக்கு போகிற போது மாசம் 1000 ரூபாய். இது ஆண்களுக்கு இல்ல. இந்த ஆண்டிலிருந்து ஆண்கள் பெண்கள் அதாவது மாணவர்களுக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து அதை செயல்படுத்தி இருக்கிற ஆட்சி நம்முடைய ஆட்சி. சைடு கேப்ல என்ட்ரி கொடுத்த எம்பி நாயகன் அந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வந்தாலும் காரம் குறையாம கலகலப்ப உண்டாக்குறாரு. பிஜேபி முழு மெஜாரிட்டியில ஜெயிக்கல. 2-3 கட்சியை சேர்த்து தான் இன்னைக்கு மத்தியில ஜெயிச்சிருக்கு பிஜேபி. ஒரு வருஷம் கூட தாங்காது. நிச்சயமா மத்தியில ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி சர்க்கார் கவலும் மீண்டும் உங்களுடைய தயவால் ஆதரவால் இந்தியா கூட்டணி மத்தியில ஆட்சி வரும். எத்தனை தேர்தல் வந்தாலும் அத்தனையிலும் நம்பர் 1 நாங்க தான் பாடல் நடத்திட்டு எஸ்கேப் ஆகிறாரு எம்பி நாயகன். இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கு. 28 மாநிலத்திலேயே எந்த கட்சியும் 100க்கு 100 ஜெயிக்கல. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் திமுக கூட்டணி 40க்கு 40 ஜெயிச்ச பெருமை தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதிக்கு தான் சாரும். மொத்தத்துல இப்படிக்கு தேர்தல் திகட்ட திட்டங்கள். விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது படம் மகாராஜா ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த வரவேற்பை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு திரையரங்குக்கு போயிருக்காரு. அந்த தியேட்டர்ல மக்கள் எல்லாருமே வந்து கூடியிருக்காங்க. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை வந்து அரவணைச்சு நசுக்கி அவரை வந்து தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல அதிகமா ஒரு சவுண்டு தான் கேட்டிருக்கு, தலைவா கிஸ், தலைவா கிஸ், கிஸ் தலைவா அப்படிங்கிறாங்க. எதுக்காக கிஸ் வேணும் அப்படின்னு கேட்டு இருக்காங்கன்னா, பொதுவாக அவர் வந்து அவருடைய ஃபேன்ஸை பார்த்தாலே வந்து அவர் கிஸ் கொடுக்கறத வழக்கமாக வச்சிருக்காரு. அதனால அவர் கூட செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் தாண்டி இப்போ எல்லாருமே விஜய் சேதுபதி அவர்களை பார்த்தா தலைவா கிஸ் வேணும் கிஸ் வேணும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தியேட்டருக்குள்ள போய் கேக் வெட்டி அவங்க கொண்டாடுறாங்க. கொண்டாடுற இடத்துல தலைவரை கூட பார்க்கல, கீழே இருந்து தலைவா கேக் வேணும் தலைவா கேக் வேணும் தலைவாங்கிற ஒரு சவுண்டு அதிகமாக கேட்குது. அடுத்ததா லாந்தர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. வித்தார்த் அவர்களுடைய நடிப்புல லாந்தர் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதற்கு முன்னாடி ஆடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழு. இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்த்திருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியை கண்டிப்பா பாருங்க.